நீங்க மாண்புமிகு மூர்த்தி, மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல இல்ல ஒண்ணுமே போகலைன்னா கிராம சபை கூட்டம் அமைச்சர் அதுல போராட்டத்துல கலந்துக்கிட்டு ஒரு கருத்து சொல்றாரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிதானமா கருத்தை சொல்லுங்க. அரட்டாப்பட்டியில கிராம சபை கூட்டம் கூட்டும் போது நேரடியாக நானே சென்று இந்த ஒன்றிய அரசு ஏலம் விடுவதாக இருந்தாலும் ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது. இதை ஒருபோதும் ஆரம்பிக்காதுன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர் என் கூட வந்திருந்தாரு, 2 ஒன்றிய சேர்மன் வந்திருந்தாரு. அந்த தீர்மான கிராம சபை கூட்டத்தில் அந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது நானும் இருந்தோம். 4 நாள் கழிச்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய சங்கம், வணிகர் சங்கம் எல்லாரும் சேர்ந்து மேலூர் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். நீங்க எல்லாம் ஏடிஎம்கே நீங்க எல்லாம் சேர்ந்து ஒத்த கருத்து தானே? ஆமா, ஒத்த கருத்து தான். இல்ல அப்போது வரும்போது மேலூர்ல ஒரு 5000-6000 பேர் ஆர்ப்பாட்டம் நடக்கிற போது, பல கிராமங்கள் இருக்கும்போது அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன், அவர் சட்டமன்ற உறுப்பினரும் கலந்துக்கிட்டாரு. எல்லாரும் கலந்துக்கிட்ட போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், நிச்சயமாக இது வராது அப்படின்னு. வராதுகின்ற போது அந்த ஒட்டுமொத்த மக்களும் நீங்கள் சட்டமன்ற அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நீங்க சட்டமன்றத்தில் நம்ம பெரிய பிள்ளை அவர்கள் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வருவார்னு சொன்னார். உடனே நான் அந்த மைக்கை வாங்கி சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் மட்டுமல்ல எங்களுடைய முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக அனைத்து தரப்பு மக்களுடைய சார்பாக, அனைத்து கட்சி சார்பாக அந்த தீர்மானத்தை அங்கே நிறைவேற்றுவார்னா அந்த கூட்டத்தில் கொண்டு வந்தேன். அதைத்தான் அந்த மக்கள் பூரா நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரோம்னாங்க. அப்படி தீர்மானம் கொண்டு வருவோம்னு எங்க முதலமைச்சர்கிட்ட சொல்லுவேன்னு சொன்னேன். உடனே கொண்டு வந்தாங்க. மக்கள் அதைத்தான் விரும்பினாங்க. மக்கள் ஒருபோதும் அங்கே நாங்க ஒருபடி மண்ணை கூட அள்ள மாட்டோம்னு சொல்லி அங்கே சொல்லிட்டு வந்தோம். அதே இதைத்தான் நாடாளுமன்றத்தில் மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தனி தீர்மானம் கொண்டு வந்து அங்க தனியா ஒரு கோரிக்கை கொண்டு வந்து அதையும் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காருன்றது வந்திருக்கு. எனவே அங்க மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, முதல்ல இருந்துச்சு. நாங்க தமிழ்நாடு சர்க்கார் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்போம் உத்தரவாதத்தை தந்ததற்கு பின்னால் எங்கேயும் போராட்டம் இல்லை. அதை காப்பாற்றக்கூடிய அரசாக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். உங்களுக்கு என்றைக்கும் பாதுகாப்பு, கோயில்களையும் சரி விவசாயிகளையும் சரி அங்க இருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கிறார் என்ற உத்தரவாதத்தை தந்து வந்திருக்கிறோம். கருத்து நிறுத்தி இருக்கிறோம். எல்லாமே இப்ப நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணிட்டீங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களை இது ஆரம்ப காலகட்டத்திலேயே நடவடிக்கை எடுத்துல தடுத்து நிறுத்திருக்கிறதா சொல்றேன். என்ன கத்துறீங்க? மறுபடியும் எதிர்கட்சி ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஆரம்பத்துக்கு போயிட்டா இருப்போ நான் திரும்ப திரும்ப ஒரு ஒன்றை தெளிவாக சொல்கிறேன். நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது. அது வந்தால் அதை தடுத்தே தீர்வோம். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நன்றி. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்பு பேரவைத் தலைவரை எதிர்க்கட்சி என்ற முறையில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படை தான் சொல்றேன். நீங்க அலட்சியமா இருந்த காரணத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. நீங்க முன்கூட்டியே சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா அப்பொழுது இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுதான் சொல்றேன். ஒண்ணு என்ன, எந்த இடத்துல கூட ஆளுங்கட்சி அதுக்கு சாதகமான ஒரு வார்த்தையை எழுதல, பேசல, அலட்சியமும் இல்ல. பார்லிமெண்ட்லயும் பேசிருக்காங்க. நீங்க என்ன நிறைவா சொல்ல பேரவைத் தலைவரை நீங்க பதில் சொல்லிட்டீங்க. எல்லாம் மந்திரி சொல்ற பதில் நீங்க சொல்லிட்டீங்க. பேசுறதையும் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் பிப்ரவரியிலும் தெளிவா பதிவு பண்ணிருக்கீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் இந்த மாபெரும் சபையில் 3 தரம் நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் மத்திய சர்க்காரே அதை கொண்டு வருகிறது என்று சொன்னாலும் சரி, அதை நான் இங்கு நடத்தப்பட மாட்டேன் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார். இந்த பிரகடனத்துக்கு பிறகு கூட நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள் என்று சொன்னால் இதை விட நீங்கள் வேதாந்த அக்காவுக்கு நேரடியாக பேசிவிடலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், பேரவைத் தலைவர் அந்த நிறுவனத்திற்கு ஆதரமாக எங்களுக்கு அச்சம் ஏற்படுது. ஏன்னா 10 மாசம் கிடப்பில் போட்டிருக்கீங்களா?